ஹரி ஓம். ஸ்ரீருத்ரம் அனுவாகம் 10, தமிழில் மந்திரமும் 10. அதற்கு முன்பாக எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிய தீர்க்க சுமங்கலி பவ, சர்வ ஐஸ்வர்யம் சர்வ மங்களானிச்ச அபிவிருத்திர் பவத்து ததாஸ்து. இந்த மந்திரத்துடைய ரிஷி வைராஜான்னு பேர். இந்த வைராஜா சூரியன் சொல்லலாம், ஒரு மகா பரமாத்மான்னு சொல்லலாம். மகாபாரதத்தில் வைராஜா 7 பித்திருக்களில் ஒன்று, இல்லைன்னா பித்திருக்களின் தந்தைன்னு வருது. ஸோ எப்படி வேணால் வச்சுக்கலாம். அவர் ஒரு பெரிய காஸ்மிக் பவர், ஒரு தெய்வீக சக்தி அப்படின்னு வச்சுக்கலாம். சந்தஸ் அனுஷ்டுப் சந்தஸ் தான். சில புத்தகங்களில் திருஷ்டுப்னு இருக்கும். இந்த அனுஷ்டுப்க்கு தான் இந்த மீட்டர், இந்த சந்தஸ் ராகம் சரி வரும். தேவதை தேவன் சம்பு, சம்பு. சம்ங்கிறது பவித்திரம், பூங்கிறது இருத்தல். சம்ஸ்கிருதத்தில் பாணினியோட பூங்கிறது பெரிய தாத்து. அது முக்கியமான தாத்து. பவாமி, பவதி, பவந்தி, அபவத் எல்லாமே அந்த பவன்னு வரும். பவன்னா சௌக்கியமாக இருக்கணும், நீ, அது லோட்லக்காரத்தில் வரும் பவ அப்படின்னு. இப்போ பார்ப்போம். நம்ம மந்திரத்தை நான் சொல்லிட்டு அப்புறம் இந்த மொழிபெயர்ப்பு செய்கின்றேன். மீடுஷ்டம சிவதம சிவோன சுமனா பவ பரமே விருக்ஷ ஆயுதன் நிதாய கிருத்திம் வசான ஆச்சர பினாகம் விப்ரதாகஹி. அவ்வளோதான் மந்திரம். மீடுஷ்டம சிவதம சிவோன சுமனா பவ. மீட்வ நம்ம பார்த்தோம். மீட்வஸ்னு ஒரு தாத்து சகாரத புன்லிங்கத்தில், அது வேதஸ் மாதிரி தான் வரும். மீட்வஹ. இந்த தமஹங்கிறது எப்படின்னாக்கா, இப்போ 70 நம்பர் 17 எடுத்தாக்கா சப்ததின்னு வரும். அதில் இந்த கார்டினல் ஆர்டினல் நிறைய இருக்கும். அதில் அதாவது இந்த டிஹெச் கிரேட்டஸ்ட் 50th 70th எப்படி சொல்லணும்னா, புருஷலிங்கத்தில் சப்ததி தமஹ, சப்ததி தமி, சப்ததி தமம். புருஷலிங்கம், ஸ்ரீலிங்கம், நபும்சகலிங்கம். அப்போ அந்த தமகங்கிறது நீங்கள் பாணினியுடைய சூத்திரம் மாணவர்கள் இருப்பாங்க. இங்கே மாணவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் 5-3-55 சூத்திரம், 5வது புஸ்தகம், 3வது விபாகம், சாப்டர் 55வது வாசகம். அதில் நீங்கள் பாணினியுடைய சூத்திரங்களில் அவர் இந்த தம் எப்படி வருது, என்னத்தினால, இஷ்டன் அதெல்லாம் எப்படி சேர்றதுனால எப்படி அந்த வார்த்தைகள் உண்டாகின்றதுன்னு விவரமாக விளக்கியிருப்பதில். அப்போது இந்த மீடுஷ்டமங்கிறது ஆங்கிலத்தில் இப்போ 70th 70வது வதுலாம் வருது இல்லையா தமிழில், அதுதான். அதாவது அதுதான் 70வது ஆள் அப்படின்னு ஒரு சுட்டி காட்டினா அதுதான் ஒரு பெரிய இதோ. மீட்வஸ்ங்கிறது கருணாகரம் தான். மீட்வக அப்படிங்கிறது மீடக அப்படிங்கிறது விழிவேற்றுமையில் வரும். வேதஸுக்கு வேதக அப்படிம்பாங்க. மீட்வஸுக்கு மீட்வக அப்படின்னு சொல்லலாம். மீடக அது விழிவேற்றுமை. கருணாகரே, கருணாகரன், ஹே பகவானே, கருணாகரனே அப்படின்னு நம்ம கூறலாம். மீட்வஸ்தம அந்த கருணையில் இருக்கப்பட்டவன், இருப்பவது எப்படி வேணா வச்சுக்கலாம் நீங்கள். அது ஒரு என்ன சொல்லலாம்னா, பெயரிடை சொற்களாக சொல்லலாம். நவுன், பெயரடை சொற்கள் நவுன்ஸுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க நினைக்கிறேன் தமிழில். அப்போ மீடுஷ்டமக சிவதமக, அந்த சிவக பிளஸ் தம, இந்த தமவை அவர் அப்படிதான் சேர்த்து வரதுனால அந்த 5-3-55 இதில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அதில் அவர் விவரமாக விளக்கின்றிருக்கார். சிவக தமக, சிவதமக, சிவனாவது, சிவத்துவத்துவது அப்படின்னு. சிவன்கிறது யாருன்னாக்கா எனர்ஜி அண்ட் மேட்டர், பொருள் சக்தி. அர்த்தநாரீஸ்வரன் தான். இரண்டும் இருக்கு. தெர் இஸ் நத்திங் மோர் தென் எனர்ஜிங்கிறார் ஐன்ஸ்டீன். அப்போ சக்தி
மேட்டர், இந்த சக்தி இதாக இருக்க கூலிங்காக இருச்சு, இல்லைன்னா சக்தியிலேருந்து வருதுதான் இந்த மேட்டர் பொருள். அதனால தான் அர்த்தநாரீஸ்வரர் நம்ம சொல்கிறோம். ஆதிபராசக்தியும் சிவனும் சேர்ந்து தான். இப்போ சிவதமக. அப்போது ஒரு கவி அப்படி எழுதுகிறார், ஒரு ரிஷி, மீடுஷ்டமகை கருணாகரனாக இருக்கப்பட்டாவது படுவது, கருணைத்துவம் இருக்கப்படுவது, இப்படியோட வச்சுக்கலாம். ஆனால் அது வந்து நவுன், பெயரடை சொற்கள். மீடுஷ்டம சிவதம, சிவனாவது மீடுஷ்டம சிவதம சிவஹ நக, சிவோன சுமனா அப்படி போகிறது இல்லையா, அந்த நோ வந்து நகன் ஆயிடும். எங்களை இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ, பகுவச்சனம் பன்மை. எங்களை மீடுஷ்டம சிவதம சிவஹ நக. ஸோ மீடுஷ்டம சிவதம சிவோன அப்படின்னு போகும். சிவோன சுமனா பவா, ந சுமனா பவா. நக அந்த சா போயிடும் சகாரந்தத்தில். மீடுஷ்டம சிவதம சிவோ நஸ் சுமனா சிவஹ, சிவோ வந்து சிவஹ, நக நஸ் வந்து இந்த சகாராந்தத்தில் விசர்க்கங்கள் போயிடும். அது விசர்க்க சந்தின்னு பேரே அது. ஸோ எங்களை மீடுஷ்டம சிவதம சிவோன சுமனா, சுமங்கலமான மனசு, நல்ல மனசு தான் வேணும். அதாவது ரிக்வேதத்தில் ஆரம்ப வச்சனமே ஆனோ பத்ராக கிருத்தவோ யந்து விஸ்வத்தக ஆயாந்து பத்ராக. பாப்பா ஆயாந்து வருகின்றதெல்லாம் பத்ரெல்லாம் அப்படியே இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் உண்டாக்கின்றதெல்லாம் கிருத்தவம் பண்ணுறதெல்லாம் பத்ரம். பத்ரம் கர்ணேபி எல்லாமே சுத்தமாக இருக்கணும். பியோர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மாசற்றது அந்த மனசு இருக்கணும். ஸோ சுமனா பவா, பவனா இருக்கணும், நீ கொடுக்கணும்னு அர்த்தம். பவா நீ இருக்கணும், பவானுங்கிறது நீ இருக்கணும்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல சுமனா பவா, எங்களுக்கு எங்களை சுமனா பவா நீ ஆக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம் இதில் வரும். மீடுஷ்டம சிவதம சிவோன சுமனா பவா, சுமனா பவ. மீடுஷ்டமஹ சிவஹ சிவதமஹ சிவஹ நஹ சுமனா பவ. பரமே விருக்ஷ ஆயுதம் நிதாய கிருத்திம் வசான ஆச்சர பினாகம் பிப்ரதாகஹி. பரமே விருக்ஷே, பரமம் பரமே ஏன் வருது, மாணவர்களுக்காக கூறுகின்றேன். சப்தமி விபக்தி ராமே, ராமசப்தத்தில் ராமேன்னு வரா மாதிரி தான் நபும்சங்கலிங்கெல்லாம் மூன்றாவதுக்கு அப்புறம் புருஷலிங்கம் தான், புன்லிங்கம் தான். இன் அதில், பரமத்தில், பரமத்தில்னு என்ன அர்த்தம், அதான் அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அந்த பரமம், அந்த பரமாத்மா, பரம உலகம்தான். பரமே விருக்ஷே, அந்த விருட்சத்தில். இந்த விருட்சங்கிறது அவ்வளவு பெருசா பரமாத்மா மாதிரி சொல்றாங்க. இந்த விருட்ச மரம்ங்கிறது நம்ம இந்து சாஸ்திரங்கள்ல ஆலமரங்கள்லாம் நம்ம தெய்வமாக கொண்டாடுகின்றோம், சிவனுடைய வடிவமாக. ஏன்னா இந்த காஸ்மாலஜி, இந்த பிரபஞ்சம் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் வருவோம். சாதாரண அர்த்தத்தை பார்த்துட்டு தத்துவ அர்த்தமும் பௌத்த சாஸ்திர அர்த்தமும் இயற்பியல் அர்த்தமும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பரமே விருட்ச ஆயுதம், ஆயுதத்தை, அதுவும் இரண்டாம் வேற்றுமை உருவெல்லாம் எடுத்துக்கணும். ஆயுதம் உங்களோட ஆயுதத்தை நிதாய, நிதாய நிதனம்ங்கிறது என்னது, அழித்தல். அழித்தலுக்கு நிதாய ராமாயன்னு வருது. அதனால நான்காம் வேற்றுமை உருவு கு இல்லைன்னா காக, அதுக்காக என்ன சொல்ற மாதிரி. நிதாய அழித்தலுக்கு, அழித்தலுக்காக என்னது, ஆயுதம் நிதாய கிருத்திம். கிருத்திஹி கிருத்திம். கிருத்திம்னா, கிருத்திஹின்னா என்ன அர்த்தம்னா புலித்தோல். புலித்தோல்னு எடுத்துங்க. அதாவது புலித்தோல் சிம்மத்துடைய தோல். ஆனால் பகவான் வந்து புலித்தோல்ல தான் உட்கார்றார். புலித்தோலை கிருத்திம், கிருத்திஹிங்கிறது பத்திஹி மாதிரி சொல்ற மாதிரி பத்திம்னு வரும் இல்லையா, இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ. அந்த அந்த புலித்தோலை கிருத்திம் வசானக. வசானங்கிறது வஸ் தாத்து, வசிக்கிறதுன்னு அர்த்தம். வசானகங்கிறது நீ உடுத்தி கொண்டிருக்கின்றது, போட்டுக்கொண்டிருக்கிறது, வசிக்கின்றது. அவரை புலித்தோல்லையே வசிக்கின்றார், உட்கார்ந்துட்டு இருக்கார். மகாவிருஷம், பரம விருட்சத்தில் இருக்கார். வசானக ஷான சத்ரு, அது கிருதந்தத்தில் கர்த்தரி அந்த பிரயோகங்கள்லாம் வரைச்ச கிருதந்தத்தில் ஷானச்சில் வரும்.
இருப்பவனை அந்த பாசிவ் வாய்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஐ ஆம் டூயிங், இட்ஸ் பீங் டன் பை மீ. இட்ஸ் பீங் டன் பை மீ தான் ஷானச். என்னால் செய்யப்படுகின்றது, உன்னால் உடுத்தி கொண்டு படுகின்றத எது அந்த புலித்தோலை. அதான் அந்த வசான ஆச்சாரம் பண்ணிட்டு இருக்கப்பட்டவன். ஆச்சாரம்னா அதை ஏற்றுக்கொண்டு அதனுடன் ஒத்துழைத்து அத்தியருமாங்க ஆங்கிலத்தில். அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஆச்சார அனுஷ்டானங்கள்னா ஆச்சாரத்தை அதை பண்றது, நியாயமா பண்றது, அந்த ஆச்சரிக்கிறது. ஆச்சார பினாக்கம். அப்ப இந்த ஆயுதத்தையும் பினாக்கம், இந்த பினாக்கம் முன்னாடி வரணும். ஆனா அது சம்ஸ்கிருதத்தில் அன்வயம் சொல்லுவாங்க. ஆயுதமும் பினாயும் நிதாய அது அழித்தலுக்கு கொடுத்துட்டு ஆச்சார இந்த கிருத்திம இந்த மான் தோல் இல்லை, இந்த புலித்தோலை நீ புலித்தோல் இருக்க வசானக வஸ் தாத்து. வசுனா வசிக்கிறதுன்னு அர்த்தம். வசாமினா நான் வசிக்கின்றேன்னு. அந்த வசானக அதில் இருக்கப்பட்டவனாகிய நீ, இது பரம விருட்சத்தில் இருக்கப்பட்டவனாகிய நீ. இது அதுக்கப்புறம் வரும் கிருத்திம் வசான ஆச்சர பினாக். அந்த பினாக்கமும் ஆயுதமும் நிதாய பிப்ரதாகி. இந்த பிப்ரத் அப்படின்னு வந்ததுன்னா அந்த பி ஒரு அழுத்தத்தை ஒரு வர்பல் ஒரு என்ன சொல்லுவாங்க வினைச்சொல். வினைச்சொல்னு சொல்லலாம், வினையுரி சொல்லுன்னு சொல்லலாம். வினைச்சொல் வர்பு. அதை அந்த ப்ரூங்கிற தாத்து உடுத்தி கொண்டிருக்கிறது தான் அர்த்தம். பிப்ரத்னு வந்தானா உங்களை தூக்கி கொண்டு போறது, உடுத்தி கொண்டு போறது, உடுத்திக்கிறது, காக்கிறது எல்லாம் ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது ப்ரூ தாத்துக்கு. பிப்ரத்னா அதான் உடுத்தி கொண்டிருக்கிறது, அட்ஜெக்டிவ், வினையுரி சொல். பிப்ரது பிளஸ் ஆகஹி தான் வரும். இந்த ஆகஹி ஆகச்சன்னு சொல்லலாம். அதான் வா, நீ வா. இப்படி புலித்தோலை உடுத்திட்டு நீ எங்கிட்ட இந்த வா, அந்த பரம விருட்சத்தில் இருக்கப்பட்டவராகிய நீ அதை விட்டுட்டு எங்கிட்ட வா, எனக்கு சுமனச கூடு எங்களை. ஏ மீடுஷ்டமஹ, ஏ சிவதமஹ, ஏ சிவஹ நஹ எங்களை. அப்போ இது எப்படி அர்த்தம்னாக்கா, நீ அந்த உன்னுடைய ருத்ரத்தை விட்டுட்டு, அதாவது உன்னுடைய அஸ்திர ஆயுதங்கள் எல்லாம், உன்னுடைய அந்த பினாக்கங்கிறது 3 சூலம், 3 இதாக இருக்கும். முருகனுடைய சூலாயுதம் ஒரு வடிவத்தில் இருக்கும். இவருடைய 3 ட்ரைடன்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதையும் ஆயுதத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு புலித்தோலை உடுத்தி கொண்டு எங்களுக்கு சுமனச கொடுன்னு சொல்ற மாதிரி இந்த வாசகம் அமைஞ்சிருக்கு. நீ யாரு? மீடுஷ்டமக, சிவதமக, சிவக, நீ தான். அது எங்க இருக்க? பரம விருட்சத்துல இருக்க. அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருக்க. பிரபஞ்சத்தை விருட்சம்னு அவங்க ஒப்பிடுறாங்க. பெரிய ஆலமரம், ஆலமரத்தில் இருக்க நீ. அதை விட்டுட்டு எங்ககிட்ட வா. சாதாரண ஒரு புலித்தோலை போட்டு ஒன்று சாந்தம். ஏன்னா சிவன் புலித்தோலை உட்காந்து தான் தியானம் பண்றாரு, சாந்த ஸ்வரூபியா. ஸோ அந்த அர்த்தத்தில் இது வருது. எங்களுக்கு சுமனச கூடுன்னு கேட்கறது. பவா, எங்களுக்கு அதை வரட்டும். சுமனசு பவா, நீ தான் கொடுக்கணும். பவாங்கிறது லோட்லக்காரம், நீ கொடுக்கணும்னு அர்த்தம். அது நீ இருக்கணும்னு அர்த்தம் பவன்னு. அப்போ இதோடைய அர்த்தம் என்னன்னா, சிவனை சாந்தமா அவர் ருத்ரதாண்டவம் முடிச்சு அவருடைய உலகத்தை சிருஷ்டி பண்றதுல அவர் ருத்ரதாண்டவம் ஆடித்தனால உலகம் சிதறின்றது. காஸ்மாலஜி முதல்ல நான் சொல்ற மாதிரி ஆரம்ப காலத்துல, அது உற்பத்தி காலத்துல ஒரே கலகம்தான். ஒரு நட்சத்திரம் ஒன்னோடு ஒன்னாக மோதி அதை பார்க்கறதுக்கே நம்ம இந்த சரீரத்தில் முடியாது. அப்படி இருக்கிறதுல அவருடைய இதெல்லாத்தையும் நீ விட்டுட்டு அந்த நீ ருத்ர தாண்டவத்தெல்லாம் விட்டுட்டு சாதாரணமாக சாந்த ஸ்வரூபியாக எங்ககிட்ட வா. ஆகஹி, ஆகச்சன்னு வரணும். பட் இது ஆகஹின்னு அந்த அனுஷ்டு மீட்டருக்காக அந்த சந்தஸை சேர்த்து போகணும். சில பொயட்ரிலாம் கவிகள்லாம் நீங்கள் பார்த்தா சந்தஸ் சேர்றதுக்கு அந்த வரிகளை கொஞ்சம் வார்த்தைகளை மாற்றுற மாதிரி. இது வேத சம்ஸ்கிருதம். பாணினியோட சம்ஸ்கிருதத்தில் கரெக்டாக இந்த ஹீங்கிறது நிச்சயம் சர்டன்லின்னு அர்த்தம். யூ ஆர் சர்டன்லி கம்மிங் டு அஸ்ன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் கண்டிப்பாக எங்கிட்ட வரணும். ஆகச்ச, கச்சனா போ, ஆகச்சனா வா. அப்போ அந்த அர்த்தம் தான் ஆகஹி. அதாவது ஏன் அப்படி சொல்றாங்கன்னாக்கா, நம்ம சிவனுடைய பிரம்மாண்டமான ஸ்வரூபம் ஆலமரத்தில், அந்த பரம ஆலமரமாக இருக்கப்பட்ட, அதாவது பரம பிரபஞ்சத்தில் இருக்க பரமே விருட்சங்கிறது உங்களுக்கு மரம் எல்லாருக்குமே தெரியும். விருட்சனா மரத்தின் பரமம் நீதான். ஆலம், அதாவது இந்த பிரபஞ்சம் ஒரு கவி ஒரு விருட்சன்னு சொல்றார், அவ்வளவுதான். அவரை குறிக்கிறது இந்த பிரபஞ்சத்தை தான் சொல்றார்.
பரம விருட்சத்தில் பரம பிரபஞ்சத்தில் இருக்கப்பட்டவனாகிய நீ சாந்தமாக உன்னுடைய ஆடையை உறுத்தி கொண்டு நீ ஆகச்ச வா, எங்களுக்கு மனசை கொடு, ஆனோ பத்ராக அப்படின்னு கேட்குற. அதாவது இந்த விருட்சத்தில் இருக்கிற சகல சக்திகள், இப்போ நான் சிவனோட நம்ம எப்படி சேரணும்? அவருடைய ஏதாவது ஒரு சக்தியுடைய அலைவரிசையில் எடுத்துட்டுனா நம்ம போக முடியும். அந்த அலைவரிசையில் போனால் தான் சிவனோட ஜோதியாக நம்ம சேர முடியும். அந்த அலைவரிசை என்ன தெரியாது. நான் முன்னாடியே இந்த ரேடியோ உதாரணம் கொடுத்துருக்கேன், வானொலி. அந்த வானொலி பெட்டி தான் நம்ம சரீரம். அதில் பாயிற மின்சாரம், சுவிட்ச் போட்டால் தான் மின்சாரம் பாயும். அதுதான் நம்முடைய ஜீவன், எலக்ட்ரிசிட்டி, ஆத்மா. அதில் நாபை வச்சு நம்ம திருகினா தான் எந்த எந்த பிபிசிக்கு போனோமா, வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா போனோமா, ஆல் இண்டியா ரேடியோ போனோமா உங்களுக்கு தெரியும். நடுவில் சத்தம் தான் வரும். அது அப்படி தேடிட்டு இருக்கணும், நமக்கு ஆல் இண்டியா ரேடியோ வேணும் அப்படின்னு அப்படி தேடணும். அது மாதிரி நம்ம தியானம் பண்ணி சிவனுடைய சக்தி அலைவரிசையில் போய் நம்ம விழுந்தா தான் சிவசக்தியில் போய் நம்ம ஐக்கியமாகி விடுவோம். பிறவிக்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவிக்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் தான் வள்ளுவர் சொன்ன மாதிரி. பிறவிக்கடல் நமக்கு வேண்டாம்னாக்கா நம்ம இறைவனடி போய் சேரணும். சிவனுடைய அந்த சக்தியில் போய் அந்த அலைவரிசையில் நமக்கு அந்த டியூனை பண்ணி நமக்கு ஆல் இண்டியா ரேடியோ வேணும்னு சொல்கிற மாதிரி அந்த அலைவரிசையில் போய் நம்ம விழுந்தா தான் நமக்கு சிவனோட சேர்ந்து நம்ம அவனோட ஐக்கியமாக முடியும். தான் இதனுடைய தத்துவம், காஸ்மாலஜி. அதான் எவ்ரிவேர் எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி, எல்லாமே சக்தி தான் அப்படிங்கிறார் ஐன்ஸ்டீன். அதுக்கு தான் நம்ம இறங்கி வா என்கிட்ட வானா எனக்கு அந்த சக்தியை அந்த அலைவரிசையை காட்டி கொடு அப்படிங்கிறார் இந்த ரிஷி, வை ராஜ ரிஷி. இத்துடன் நான் இதை முடிக்கிறேன். என்னுடைய சேனலை நீங்கள் பதிவு செய்வீர்களே ஆனால் தொடர்ச்சியாகவே என்னுடைய சொற்பொழிவுகள் வந்து கொண்டிருக்கும். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம் ஹரி ஓம்.